அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் மற்றும் பண்டிகை இதனை பற்றின சில தகவல்களும் இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த வரலட்சுமி நோன்பு எப்போ கொண்டாடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ராவண மாதம், அதாவது ஆவணி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுகிறது. இதற்கு புராண வரலாறுகள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவலோகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. சித்திரநேமி அப்படின்னு தேவலோகத்தில் இருக்கிற ஒரு நடுநிலை பர்சன், அதாவது நம்ம ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு தீர்ப்பு கூடக்கூடியவர்கள். இவங்க பாரபட்சமே இல்லாமல் நடுநிலையாக தீர்ப்பு சொல்பவர்கள். இந்த சித்திரநேமியை ஒரு நாள் பரமசிவன் கூப்பிட்டு விடுறார். தேவலோகத்தில் பரமசிவனும் பார்வதியும் தாயக்கட்டை விளையாடுறாங்க. அந்த சொக்கட்டான் விளையாடும் பொழுது இதில் யார் ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லணும். அப்போ சித்திரநேமி என்ன பண்ணுறாரு, டக்குன்னு பரமசிவன் தான் ஜெயித்தார் அப்படின்னு அந்த பெண் சொல்லிடுறா. உடனே பார்வதி தேவிக்கு கோபம் வருது. எப்படி நீ என்னன்னே பார்க்காமல் எப்படி நீ ஒரு தீர்ப்பை கூற முடியும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சாபம் இடுகிறாள். என்ன சாபம் அப்படின்னு பார்த்தா, உன்னுடைய அழகு போயிட்டு உன்னுடைய யவ்வனம் எல்லாம் போய் உனக்கு குஷ்டரோகம் ஒரு வயோதிக தோற்றத்தில் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறாள். அப்போது பரமசிவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது. அந்த சித்திரநேமி கேட்குறா, இந்த சாபம் தீர்வதற்கு நான் என்ன செய்யணும்னு. அப்போ சிவபெருமான் பார்வதிகிட்ட கேட்குறார், இந்த சாபம் தீர்வதற்கும் நீ ஒரு வழி சொல்லு அப்படின்னு. அப்போது பூலோகத்தில் தேவலோக கன்னிகைகள் தடாகத்தில் என்ன ஒரு உன்னதமான ஒரு விரதத்தை கடைபிடிக்கிறார்களோ அந்த விரதத்தை நீ பார்க்கும் பொழுது உனக்கு இந்த சாபம் தீரும் அப்படின்னு. அப்போது கங்கையும் யமுனையும் சங்கமிக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில், இந்த ஸ்ராவண மாதத்தில் சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமையில் கங்கை யமுனை சங்கமிக்கக்கூடிய அந்த நதியில், அந்த தடாகத்தில் தேவகன்னிகைகள் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க. அந்த கரையோரமாக உட்காந்து இந்த சித்திரநேமி அதை பார்க்குறாங்க. அப்போ அவங்க வெகு காலமாக அங்கே எந்த இடத்துல இந்த புண்ணிய நதியில் இது நடக்கிறது, இந்த புனிதமான விரதம் நடக்கிறது அப்படிங்கிறத இவ தேடிண்டே வரா சித்திரநேமி. இந்த சித்திரநேமி அங்கே இருக்கக்கூடிய தேவ கன்னிகைகள்கிட்ட போய் கேட்குறா, எனக்கு இந்த மாதிரியான ஒரு சாபம் வந்துடுச்சு, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விரதம் அனுஷ்டிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், எனக்கு இந்த சாபம் அப்போ தான் தீரும் அப்படின்னு. ஸோ இந்த ஆவணி மாதத்தில், அதாவது ஸ்ராவண மாதத்தில் சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற முறையும் அந்த சித்திரநேமி அவங்க காதால் கேட்கும் பொழுது அவளுக்கு திரும்பவும் அந்த யவ்வனம் அந்த குஷ்டரோகம் எல்லாம் தீர்ந்து தேவலோகத்துக்கு அவள் சென்றாள். பார்வதி தேவியும் இந்த வரலட்சுமி நோன்பை அவங்க இந்த விரதத்தை கடைப்பிடித்து சண்முகரை பெற்றெடுத்தாள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஸோ இந்த வரலட்சுமி நோன்பை யாரெல்லாம் அனுஷ்டானம் செய்கிறார்களோ, இந்த கதையே இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நாம் பெரிய ஒரு சுமங்கலி மூலமாக கேட்பது. இப்போ நான் சொன்ன இந்த சித்திரநேமியினுடைய கதை. இது மட்டுமல்லாமல் வரலாறில் இன்னொரு கதையும் உண்டு. சாருமதி அப்படின்ற ஒரு பெண் ஒரு நாட்டில் அவள் வாழ்ந்துட்டு வரா. அந்த சாருமதி எப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய கணவர், தன்னுடைய மாமனார், மாமியார் இவங்க எல்லாரையுமே ஒரு மனிதர்களாக அவள் பாவிக்காமல் தெய்வங்களாக அவள் பாவித்து பணிவிடைகள் எல்லாம் செய்கிறாள். இதை கண்ட மகாலட்சுமிக்கு மிகவும் மனசில் ரொம்ப இந்த சாருமதிக்கு லக்ஷ்மி தேவி ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, இவங்களுக்கு இவளினுடைய அந்த மனப்பான்மை தேவிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் கனவுல ஒரு நாள் இந்த சாருமதிக்கு மகாலட்சுமி தோன்றி தன்னை பூஜிக்க வேண்டிய முறையை இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கணும், இந்த வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவளுக்கு சொல்லி கொடுக்குறா. இந்த ஸ்ராவண மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமையில்
இந்த வரலட்சுமி நோன்பை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. பௌர்ணமி வருது இல்லையா, இந்த பௌர்ணமிக்கு வரக்கூடிய முந்தின வெள்ளிக்கிழமை அப்போ தான் ஜென்ரலாக இந்த வரலட்சுமி நோன்பை கொண்டாடுறாங்க. ஸோ இந்த வரலட்சுமி பூஜையை எப்படி அனுஷ்டானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த சாருமதிக்கு சொல்லி கொடுத்து, சாருமதி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களை இந்த அனுஷ்டானத்தை செய்ய வச்சு முறைப்படி இந்த வரலட்சுமி நோன்பை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, அதன் பிறகு சாருமதி எப்படி இந்த வழக்கத்தை கொண்டு வந்தாலோ பூலோகத்தில், அதன் பின்னர் இந்த வரலட்சுமி நோன்பு பூலோகத்தில் பெண்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள் அப்படின்னு தேவலோகத்தில் நடந்த ஒரு நிகழ்வையும் பூலோகத்தில் நடந்த ஒரு நிகழ்வையும் ஒப்பிட்டு இந்த வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த லக்ஷ்மி நோன்பு இல்லைன்னா பெண் தெய்வங்களை நம்ம வணங்குவது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 4 மாதத்திற்கு ஒரு முறை அது கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம சித்திரை மாதம் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது மேஷத்திலிருந்து இந்த ஆடி மாதத்துக்குள்ளே சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா தேவிக்கான ஒரு முக்கியமான ஒரு நாள் இருக்கும். அதில் நம்ம பெண் தெய்வ வழிபாடுகளை நம்ம செய்கிறோம். அதே மாதிரி இந்த கடகத்தில் சூரியன் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 4 மாதத்தில் நம்ம இந்த வரலட்சுமி நோன்பும் அதற்கு பிறகு நமக்கு பார்த்திங்கன்னா தீபாவளி கழித்த கௌரி நோன்பு அப்படின்னு ஒன்று வரும். இது முடிஞ்ச பிறகு பாவை நோன்பு அப்படின்னு மார்கழி மாதத்தில் ஆண்டாள் எடுத்துட்ட பாவை நோன்பு வரும். அதற்கு பிறகு நம்ம பார்த்தோன்னா மாசி மாதத்தில் வர காரடையான் நோன்பு வரும். அதனால் ஒரு வருடத்தில் 4 முறை பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இழந்தாங்களோ இதெல்லாம் மீண்டும் பெறுவதற்கு, தன் கணவனினுடைய ஆயுள், குழந்தைகள் செல்வம் பெறுவது அப்படின்னு. ஸோ இந்த வரலட்சுமி நோன்பினுடைய ஒரு முக்கிய காரணம் என்ன, இந்த நோன்பை நம்ம செய்யக்கூடிய முக்கிய காரணம் என்னென்னா குழந்தை பெறுவதற்காக செய்வாங்க. நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படிங்கிறது, இழந்ததை மீண்டும் பெறுவதற்குன்னு. ஸோ புராண வரலாறில் பார்த்திங்கன்னா இன்னொரு கதையும் இருக்குது. ஒரு ராஜா எப்படி தான் இழந்த ராஜ்யம், தான் இழந்த சொத்து, எப்படி ஒரு தனக்கு எல்லாம் தன்னை விட்டு கை போனது எல்லாம் வரலட்சுமி நோன்பு இருந்து எல்லாம் திருப்பி எப்படி மீண்டு கொண்டு வந்தான் அப்படிங்கிறதும் புராணத்தில் ஒரு வரலாறு உண்டு. ஸோ இந்த வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முந்தின நாள் சாயந்தரமே மகாலட்சுமியை வர்ணித்து வீட்டுக்கு அழைச்சிப்பாங்க. ஸோ அன்றைய மாலை நேரத்தில் வியாழக்கிழமை சாயங்காலம் மகாலட்சுமிக்கு உண்டான ஜோடனை எல்லாமே பண்ணி, இதில் முக்கியமாக அன்றைக்கி சாயங்காலம் வெண்பொங்கல் நெய்வேத்தியமாக செய்வாங்க. வெள்ளிக்கிழமை கார்த்தாலே அந்த அர்ச்சனையும் பூஜைகளையும் வச்சுப்பாங்க. ஸோ நமக்கு வியாழக்கிழமை முடியலை அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை கார்த்தாலேயே பண்ணலாம். இதில் இந்த நோன்பு கயிறு, இந்த சரடு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வீட்டில் உங்கள் வீட்டில் பிறந்த 1 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கட்டக்கூடாது. 1 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த நோன்பு சரடு கட்டலாம். எப்பொழுதுமே நோன்பு சரடு வைக்கும் பொழுது வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பெண்களுக்கும் சேர்த்து கயிறு, எக்ஸ்ட்ரா ஒரு கயிறு, அந்த ஒரு கயிறு அம்பாளுக்கு உடையது. அதை அந்த கலசத்தில் எப்பொழுதுமே வச்சுருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு யாராவது திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு அந்த நோன்பு சரடை அவங்க கொடுப்பாங்க. இந்த நோன்பு சரடை அந்த கலசத்தில் அவங்க வைத்து, இந்த கலசத்துக்கு மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. ஸோ எந்த பூஜை ஆரம்பிக்கும் பொழுதும் விநாயகர், பிள்ளையார் பூஜை தான் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு தலைவாழை இலையை எடுத்து அதை போட்டு அதில் மஞ்சள் பிடிச்சி பிள்ளையாரை வச்சு அருகம்புல் போட்டு பிள்ளையாருக்கு ஒரு வாழைப்பழத்தை நெய்வேத்தியம் பண்ணி இந்த பிள்ளையார் பூஜையை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த பிள்ளையார் பூஜையை பண்ணிட்டு தான் நம்ம இந்த மகாலட்சுமி பூஜையை நம்ம செய்யணும். எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும், எந்த ஒரு விரதம் நம்ம கடைபிடித்தாலும் அதற்கான நெய்வேத்தியங்கள் என்பது உண்டு. ஸோ அந்த காலத்தில் முறைப்படி பார்த்தால் 21 வகை நெய்வேத்தியங்கள் வச்சாங்க இந்த விரதம் அனுஷ்டிக்கிறதுக்கு. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் நம்ம அவ்வளோ 21 வகையும் வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒன்று. இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி காலையில் தான் பச்சரிசி ஊற வச்சு, என்ன முதல் நாளில் இருக்கக்கூடிய பழையது அந்த இது எதுவுமே பண்ண மாட்டாங்க. காலையில் எல்லாமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும். ஸோ வெறும் வயிற்றோட பெண்கள் பச்சரிசி ஊற வச்சு உளுந்தும் அதோடு சேர்த்து பச்சரிசி இட்லி செய்வாங்க நெய்வேத்தியத்தில். அதே மாதிரி கொழக்கட்டை கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நெய்வேத்தியம். அப்பம்,
இந்த அப்பம் வந்து ரொம்ப ஈஸி. நம்மளால் 11 வகை செய்ய முடியல அப்படின்னா கூட ஒரே ஒரு நைவேத்தியமான இந்த அப்பத்தையும் அண்ட் பாயசம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த பாயசம் செய்யும் பொழுது நம்ம அந்த சுகர் வந்து போட்டு செய்யக்கூடாது. வெல்லத்தினால் ஆன பாயசம் தான் நம்ம செய்யணும். அதனால் நம்ம ஒரு பிடி அவலை ஊற வச்சு வெல்லத்தை கொதிக்க வச்சு அதோட போட்டு கூட நம்ம வெள்ளை பாயசம் வந்து நம்ம செய்யலாம். அதே மாதிரி இந்த அப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் வந்து கோதுமை மாவையும் அரிசி மாவையும், கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதில் ஏலக்காய் தட்டி போட்டு எந்த அளவு நம்ம கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதுக்கு 2 நம்ம ரொம்ப வெல்லம் வந்து ஜாஸ்தி இருந்தாலும் பிரிஞ்சு போயிடும் அப்பம் போடும் பொழுது. அதனால் 1 கப்பு நீங்கள் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா 3/4 கப்பு வெல்லம் எடுத்தால் போகிறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி போட்டு ரொம்ப நீர்க்க கரைக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம்னா அந்த கையில் வந்து இப்படி புதக்குன்னு ஒட்டணும் அந்த மாவு. அதை நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுட்டு குழிக்கரண்டியை எடுத்து அந்த அப்பத்தை வந்து நம்ம சுடலாம். ஸோ இதில் வந்து நைவேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 இட்லி நம்ம வந்து 9 இட்லி வைக்கலாம், இல்லை 11 இட்லி வைக்கலாம், இல்லை 21 இட்லி வைக்கலாம், 9 அப்பம் வைக்கலாம். வெத்தலை, பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வச்சாலே நமக்கு 11 வந்து வந்துடும். அதே மாதிரி இந்த அப்பம், பாயசம் நம்ம நைவேத்தியத்தில் வைக்கிறது, கொழுக்கட்டை, இதில் என்ன செய்ய முடியுமோ நம்ம செஞ்சுட்டு, எங்கள் வீட்டில் வந்து முகம் இல்லை, வரலட்சுமி முகம் இல்லை, இதை நான் எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருக்கும் இல்லையா, குத்து விளக்குக்கே நம்ம வந்து இந்த வரலட்சுமி நோம்பினுடைய பூஜையை வந்து நம்ம செய்யலாம். அர்ச்சனைக்கான பூக்கள் இதில் என்னென்ன நம்ம பயன்படுத்தணும், மகாலட்சுமி தேவி நீங்கள் என்ன பூ போட்டு அர்ச்சனை பண்ணால் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னா எல்லாமே வாசனை பூக்கள் கண்டிப்பாக இருக்கணும். இதில் இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க, விருக்ஷி அப்படின்னு. ஸோ இந்த இட்லி பூங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். சம்பங்கி வந்து கண்டிப்பாக இருக்கலாம், அரளிப்பூ வந்து இருக்கலாம். வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த வில்வம் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா சின்ன இலையாக இருக்கணும். அதுதான் பெண் வில்வம்னு சொல்லுவோம். பெரிய இலையாக இருக்கிறது ஆண் வில்வம், அது சிவனுக்குரியது. சின்ன வில்வம் வந்து மகாலட்சுமிக்குரியது. ஸோ வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுறது. ஒன்றுமே கிடைக்கல, எனக்கு வெறும் வில்வம் மட்டும்தான் இருக்குன்னா அந்த பெண் வில்வத்தினால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அப்புறம் நமக்கு வந்து மனோரஞ்சிதம் எடுத்துக்கலாம், செண்பகப்பூ எடுத்துக்கலாம், மகாலட்சுமிக்கு பிடித்த தாமரைப்பூ இதை எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறோம். சரி, இந்த அர்ச்சனைன்னு சொல்கிறோமே இது என்ன, லக்ஷ்மி அஷ்டோத்தரம் படிக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை நமக இது சொன்னாலே போகிறோம். இதை ஒரு 108 முறை, ஒரு 108 தாமரைப்பூ வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 18 முறை என்னால் என்ன முடியும் இதில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அண்ட் இந்த மகாலட்சுமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணி இந்த நோன்பு சரடை எடுத்து, இப்போ கலசம் வைக்கலை நீங்கள் விளக்குலையே இந்த நோன்பு சரடை வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த வெத்தலைப்பாக்கு தட்டிலையே நீங்கள் நோன்பு சரடையும் வச்சு மகாலட்சுமிக்கு அர்ச்சனையை பண்ணி கண்டிப்பாக இந்த பூஜை நம்ம நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணுறோம், கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிக்கிறோம். நமக்கு எப்படி வந்து ஆலம் கரைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ குங்குமத்தை எடுத்து நம்ம வந்து ஒரு மஞ்சளோட தண்ணியில் கலந்து அதில் ஒரு வெத்தையிலையும் ஒரு கற்பூரத்தையும் வச்சு சுவாமிக்கு வந்து ஆலம் எடுத்து இந்த பூஜையை வந்து முடிக்கணும். நம்ம பூஜை முடிக்கும் பொழுது கண்டிப்பாக புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து சொல்லணும். இப்போ நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஒரு 2 புஷ்பத்தை கையில் எடுத்து 3 முறை நம்மளே பிரதட்சணம் பண்ணிக்கிறது, மானசீக பிரதட்சணம்னு பேர். ஸோ மனசால் நம்மளே அங்கே பிரதட்சணம் பண்ணி அந்த புஷ்பத்தை கையில் வச்சுட்டு பிரார்த்தனைன்னு சொல்கிறது, பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த விளக்குலேயோ இல்லை அந்த மகாலட்சுமியினுடைய முகம் வைத்த கலசத்துலேயோ அந்த புஷ்பங்களை சேர்த்து, இன்னைக்கு நான் வேண்டின்ற அனைத்தும் எனக்கு நீ வரமளிக்க வேண்டும், நான் என்ன வரத்தை கேட்குறேனோ அதை நீ கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையை நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக அதற்கு பலிதம் உண்டு. ஸோ அந்த வருடம் நம்ம வணங்குற இந்த வரலட்சுமி நோன்பை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்காக நீங்கள் செய்யலாம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக செய்யலாம், வீட்டில் நிறையா கடன் பிரச்சனை இருக்குது அதுக்காக நம்ம செய்யலாம். ஸோ அடுத்த வருடம் இந்த மகாலட்சுமி நோன்புக்குள்ளே, இந்த வரலட்சுமி நோன்புக்குள்ளே எனக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்து அடுத்த வருடமும் இதை விட சிறப்பாக நான் வந்து உன்னை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன எண்ணத்தோடு இந்த பிரார்த்தனைகள்லாம் செய்கிறோமோ இது நமக்கு நிறைவேறும். இப்போ இந்த பூஜையெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அஷ்டோத்திரம் படிக்கிறோம், சுவாமிக்கு நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணுறோம்ல, அப்போது இந்த கதை நான் சொன்ன பாருங்கள், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்திரநேமி இந்த கதையை வந்து ஒரு சுமங்கலி பெண்கள் வந்து படிப்பாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வழக்கம் இல்லை, இது தெரியலையே அப்படின்னு சொன்னிங்கன்னா
இன்றைக்கி நான் சொன்ன கதையை நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த பலனே வந்து நமக்கு நிச்சயமாக நன்மையை தரும். அதில் எந்த விதமான நமக்கு ஐயமும் வேண்டாம். ஏன்னா இந்த கதை எனக்கு தெரியல, புக்கு இல்லை, என்னால் படிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தமும் நம்ம பட வேண்டாம். இந்த நெய்வேத்தியங்கள் எல்லாம் நல்ல தலைவாழை இலையில் நம்ம வச்சு பூஜைகள் செய்யணும். ஸோ இது காலையில் நமக்கு வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து நம்ம செய்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணி 15 நிமிஷம்லேருந்து காலையில் 10 மணி வரைக்குமே நமக்கு நல்ல நேரம்தான். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பூஜையை செஞ்சு நம்மளுடைய அந்த கயிறு நோன்பு சரடையும் கையில், பெண்கள் வந்து இடது கையில் தான் வந்து கட்டிப்பாங்க. ஸோ இந்த நோன்பு சரடை பொதுவாக கணவன்மார்கள் வந்து அந்த சரடை வந்து கட்டி விடுவாங்க. இது அனைத்துமே பெண்கள் தானே செய்யணும். இது பெண்களுக்கு உண்டானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் இதில் கலந்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு மகாலட்சுமிக்கான அந்த அலங்காரங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆண்கள் வந்து அந்த பூஜையில் கலந்து கொண்டு அவங்க வாழை மரம் கட்டுறது, அந்த மனையை வந்து அவங்க ஜோடினை செய்கிறது, அந்த வரலட்சுமியை வந்து அவங்க ஜோடிச்சு அந்த மற்ற வேலைகள் எல்லாம் பெண்களுக்காக செய்து கொடுக்கறதை கண்டிப்பாக செய்யலாம். ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து கல்கண்டு சாதம் ரொம்ப ஈஸி. அதனால் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடித்தது அப்படிங்கிறது வந்து இந்த க்ஷீர அன்னம்னு சொல்லுவாங்க. இதை கல்கண்டு சாதம் பண்ணலாம், அண்டு சுண்டல் வகையில் ஒன்று பண்ணலாம். அண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்களா, இந்த நெய்வேத்தியத்தில் வந்து வடை வந்து ரொம்ப முக்கியம். இது எல்லாம் வைத்து நம்ம படையல் வைத்து இந்த மகாலட்சுமியை நம்ம வணங்கும் பொழுது நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரதை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த விரதத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவி கடைப்பிடித்து சண்முகர் பிறந்தார் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, விக்ரமாதித்தன் கூட இந்த வரலட்சுமி பூஜையை வந்து அனுஷ்டானம் பண்ணியிருக்கிறாரு. விக்ரமாதித்தன் அவரினுடைய இழந்த அனைத்தையும் பெறுவதற்கு விக்ரமாதித்தன் இந்த அனுஷ்டானத்தை பண்ணி வரலட்சுமி நோன்பை கடைப்பிடித்ததாகவும் வரலாறுகள் வந்து கூறுகின்றன. ஸோ இது இன்னைக்கு நேத்திக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. தேவலோகத்தில் பார்வதி தேவி ஆரம்பித்து வைத்த இந்த வரலட்சுமி பூஜை வந்து காலம் காலமாக நமக்கு பூலோகத்தில் சாருமதிக்கு அவங்க சொல்லி நம்மளும் இன்றைய வரைக்கும் அதை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த வரலட்சுமி நோன்பு இந்த பூஜையை வந்து நம்ம மட்டும் நிறுத்தாமல் நமக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இதனை வந்து பெரியவர்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். அதனால் இது எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ போட்டு இந்த கதைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு வரலட்சுமி பூஜையை எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் உங்களை மற்ற ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.